சாட்டர்டே எபிசோடில் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்துடுச்சு. ஸோ என்னெல்லாங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீயோட விஜய் சேதுபதி சார் ஷோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் அந்த டீ மேட்டரில் தான் பயங்கரமான ரோஸ்ட் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக ஒரு 1 hour பக்கத்துக்கு அந்த டீயை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு பூரா அந்த விஷயம் தான் நடந்துச்சு. அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா சாண்ட்ராக்கு கொஞ்சம் லைட் ரோஸ்ட்டும் திவ்யாவுக்கு ஹெவியான ரோஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் 2 weeksமே திவ்யாவுக்கு எந்த ரோஸ்ட்டுமே கிடைக்காதனால டோட்டலாக பெரிய ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. அப்புறமா ஆடியன்ஸ் முன்னாடி விக்ரமோட கேம் பிளேயை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் விக்ரம் முன்னாடி பண்ணல, ஆடியன்ஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் மச்சான் பிரஜனுக்கு ஃபுல்லாக அவன் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ரீட் பண்ணி காமிச்சு நீ இப்படிலாம் பேசியிருக்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரஜன் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் ஏன் மற்ற கண்டஸ்டண்ட்லாம் கொஸ்டின் கேட்கலன்னு. அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த கண்டஸ்டண்ட்டும் ஹோஸ்ட்டை அவமரியாதை பண்ணது கிடையாது. மேபி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அவர் ஷோலேயே சேதுன்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அது தப்பு. இந்த ஷோக்கு வரும்போதே அவருக்கான டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவர் ஹோஸ்ட்டாக இருக்கார். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அதை வெளியில் தான் வச்சுக்கணும். பிரச்சனை அப்படி கேட்டது தப்பு தான். அதுக்கப்புறமா அரோராவோட டான்ஸ்க்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அரோராவுக்கு நிறைய ரோஸ்ட் கிடச்சிருக்கு. அரோராவை தெரியல, புது கண்டஸ்டன்ட்லாம் விஜய் சார் நிறைய கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க டான்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த உப்பு கருவாடு சாங்க்கு டான்ஸு, அதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக் ரோஸ்ட் கிடச்சதில்ல, அந்த வீக் உண்மையிலே எதுவும் பெருசாக பண்ணல. அதனால அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப சுகர் கோட் பண்ணாதீங்க சாண்ட்ரா இஷ்யூஸ்க்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டீசிங் மட்டும் பண்ணியிருக்காரு. அப்புறமா விக்ரம் பார்வதி ஏதோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதை ஏதோ விஜேஸ் கொஸ்டின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எனக்கு கரெக்டாக கிளியராக புரியல. அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு ரம்யாவுக்கு ரோஸ்ட் கிடச்சிருக்கு. ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலெக்ஷன் பண்ணது ரம்யா பண்ணது தப்புனா இல்லை ரம்யாவை ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு பண்ணாங்களாங்கிறது கிளியராக தெரியல. அப்புறம் கமருதீனுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது. இது அங்கே இருந்து கிடச்ச நியூஸ். ஸோ மோஸ்ட்லி 99% இது கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.